படே மியான் சோட்டே மியான் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேல வேர்ல்டு வைடா 36 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. இது அபிஷியல் ரிப்போர்ட். சப்தம் படத்துக்கான டீசர் ரிலீஸ் ஆயிட்டு டீசர் பார்க்க நல்லா இருக்கு. அறிவழகன் டைரக்ஷன்ல ஆதி, சிம்ரன், லைலா, லட்சுமி மேனன், ரெடன் கிங்ஸ்ல எம்.எஸ். பாஸ்கர், ராஜு மேனன் நடிக்கிறாங்க. மூவிக்கான ரிலீஸ் அப்டேட்டும் சீக்கிரமே வரப்போகுது. அரண்மனை 4ஓட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆக போகுது. இந்த சாங்கோட நேம் அச்சச்சோ. பரத்தோட அடுத்த படத்துக்கான டைட்டில் ஒன்ஸ் அப்பான டைம் இன் மெட்ராஸ். இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிட்டு பிரசாத் முருகன் டைரக்ஷன்ல பரத், அபிராமி, அஞ்சலி நாயர், ஷான், ராஜாலி, கனிகா, பவித்ரா லட்சுமி நடிக்கிறாங்க. காட்ஸிலா எக்ஸ் காங்க் நீ எம்பர் படம் இப்ப இந்தியால மட்டும் 100 கோடி வசூல் பண்ணிருக்கு. ஒரு நொடி படம் ஏப்ரல் 26 ரிலீஸ் ஆக போகுது. ஓமை கடவுளை அடுத்த அஸ்வந்த் மாரிமுத்து இப்ப அடுத்து பிரதீப் ரங்கநாதனை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. இந்த படம் இல்லாம அஸ்வந்த் மாரிமுத்து சிம்புவை வச்சு ஒரு படம் பண்ண வாய்ப்பு அதிகம்னு நியூஸ் வருது. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ரீசெண்டா அஸ்வந்த் மாரிமுத்து பிரதீப் காம்போக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் ஆச்சுல, அதை கூட சிம்பு பார்த்து அப்ரிஷியேட் பண்ணதா அஸ்வந்த் மாரிமுத்தே சொல்லியிருக்காரு. சிக்கந்தர் மூவில சல்மான் கான் டியூல் ரோல் பண்ண வாய்ப்பு அதிகம்னு இப்ப நியூஸ் வந்திருக்கு. டியூல் ரோல்னா இது கத்தியோட ஹிந்தி ரீமேக்கா இருக்குமான்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். எனக்குமே அந்த டவுட் இருக்கு. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். இப்போதைக்கு அதை பத்தி எதுவும் தெரியல. ஆனா சல்மான் கான் டியூல் ரோல் பண்ண வாய்ப்பு அதிகம். ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல மூவிக்கான ஷூட்டிங் இந்த வருஷம் ஆரம்பிச்சிரும். சிபி சக்கரவர்த்தி அண்ட் வெங்கட் பிரபு இவங்க 2 பேருமே சிவகார்த்தியை வச்சு படம் பண்ண போறதா நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன். இப்போ SK24 சிபி சக்கரவர்த்தியும் SK25 வெங்கட் பிரபுவும் பண்ண வாய்ப்பு அதிகம். SK24 பேஷன் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. SK25 சத்யஜோதி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. விடாமுயற்சி படத்துக்கான ஷூட்டிங் அடுத்த வாரம் ரெசியூம் ஆக வாய்ப்பு அதிகம். எலெக்ஷனுக்கு அப்புறம் அசர்பைஜான்ல தான் ரெசியூம் ஆக போகுது. மோஸ்ட்லி மே எண்டில் ஜூன் ஸ்டார்டிங்ல மூவிக்கான ஃபுல் ஷூட்டிங் முடியும். ஜெயிலர் 2 படத்துக்கு ஹுக்கும்னு டைட்டில் வைக்க போறதா ஒரு நியூஸ் இப்ப வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா ஜெயிலர் 2க்கு இந்த தலைப்பு தான் வைக்க போறதா நியூஸ் வருது. மூவிக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் போய்கிட்டு இருக்கு. எப்படியும் தலைவர் 171க்கு அடுத்து இதுக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்கும். தளபதி 69 படத்தை 7 ஸ்கிரீன் ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்பு அதிகம்னு நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன். இப்போ இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. லியோ படம் மாதிரி இந்த படத்தையும் 7 ஸ்கிரீன் லலித் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. ஹச்சுனோத் டைரக்ஷன் பண்ண போறாரு. ஹரி இப்ப ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல சிங்கம் 4 பத்தி பேசியிருக்காரு. சிங்கம் 4 கண்டிப்பா வருங்கிற மாதிரி தான் அவரோட பதில் இருக்கு. சோ ஃபியூச்சர்ல இந்த படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். லியோ ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை கோட்டு பிரேக் பண்ணுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்ப இருக்கிற எதிர்பார்ப்போட படம் வந்துச்சுன்னா பிரேக் பண்ண முடியாது. லியோ அளவுக்கு எதிர்பார்ப்பு ஏத்துனாங்கன்னா பிரேக் பண்ணும். வாடிவாசல்ல அமீர் நடிக்க போறதா வெற்றிமாறன் சொன்னாரு. ஆனா அமீருக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை இல்ல. வெற்றிமாறன் அவரை கூப்பிடுவாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த பிரச்சனைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. சினிமா வேற, இந்த பிரச்சனை வேறன்னு அமீரே சொல்லிட்டாரு. சோ சூர்யா ஓகே சொல்லிட்டாருன்னா அமீர் மூவிக்குள்ள வரதுல பிரச்சனை இல்ல. தலைவர் 171ல ஷாருக்கான் ரோல் கன்ஃபார்ம் ஆனு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னு தான் நியூஸ் வருது. ஆனா இன்னும் ஃபுல்லா கன்ஃபார்ம் ஆகல. 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் லியோ 2 அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு எல்லாம் சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தளபதி எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டா அடுத்த படம் வராது. தோத்தாதான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம். ராயன் டீசர் அப்டேட்டே ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த மாசம் ராயன் மூவில இருந்து ஒன்னு சாங் அப்டேட் வரும், இல்ல டீசர் அப்டேட் வர வாய்ப்பு இருக்கு. SK23க்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. அதோட டைட்டிலே சொல்லல. ஆனா முருகதாஸோட அடுத்த படத்துக்கு பேர் சொல்லிட்டாங்க. SK23 ஷூட்டிங்ஸ் போற ஸ்பீட பார்த்தா அமரனுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் வரும் போலயேன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இல்ல அமரன் தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தான் இது வரும். SK23க்கு முன்னாடி சல்மான் கான் படத்துக்கு ஏன் தலைப்பு சொன்னாங்கன்னா அது SK23க்கு முன்னாடி கமிட் ஆன படம். கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி கதையெல்லாம் சொல்லி ஓகே ஆன படம் அது. அதான் அதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேட்டையின் விடாமுயற்சி 2 லைக்கோட படம் தான். எப்படி ஒன்னா வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒன்னா வரும் நான் சொல்லவே இல்ல. ஃபர்ஸ்ட் அக்டோபர்ல வேட்டையின் வந்துரும், அதுக்கப்புறம் கேப் விட்டு விடாமுயற்சி வரும். கார்த்தி 26ஓட ஹீரோயின் கிருத்தி ஷெட்டி தானே ஒருத்தர் கேட்டிருக்காரு. கிருத்தி ஷெட்டி தான். விடாமுயற்சியில அஜித், த்ரிஷாக்கு லவ் சீன் இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா இருக்கும். தலைவர் 171ல ரஜினியோட சம்பளம் 260 to 280 கோடி சொல்றாங்க. இது உண்மையானு கேட்டிருக்காரு. இது இப்போதைக்கு ஃபேக்கு தான். 200 கோடி கேட்டதா தான் நியூஸ் இருக்கு. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். விடாமுயற்சி அப்ப சோலோவா வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நேத்து ஒரு சில படங்கள் சோலோவா வரப்போகுதுன்னு நான் சொல்லிருப்பேன். அந்த படங்களுக்கு ரிலீஸ் டேட்டை சொல்லிட்டாங்க, அதனால அதுக்கு நான் சொன்னேன். ஆனா விடாமுயற்சிக்கு இன்னும் டேட்டை சொல்லல. சோ விடாமுயற்சிக்கு டேட்டை சொல்லாம சோலோவா வருமானு சொல்ல முடியாது. நான் டேட் வந்தா சொல்றேன். அக்னி சிறகுகள் படத்துக்கு வில்லன் யாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அருண் விஜயும் விஜயாண்டியும் ஃபைட் பண்ணுவாங்க. சோ இதுல ஒருத்தர் தான் வில்லனா இருப்பாங்க. எலெக்ஷன் வரதுக்கும் மூவி ரிலீஸ் ஆகாம இருக்கிறதுக்கும் என்ன காரணம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எலெக்ஷன் டைம்ல படம் வந்தாலே ரிஸ்க் தான். படத்துல ஏதாச்சும் அரசியலை பத்தி கருத்து இருந்தா அது எலெக்ஷன் சமயத்துல பிரச்சனையா மாறும். அரசியல் கருத்து இல்லைன்னா கூட இந்த காட்சி மறைமுக அரசியல் கருத்துன்னு சொல்லி அதை பிரச்சனையா மாத்தவும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் எலெக்ஷன் டே ஃபுல்லா தியேட்டர்ல வசூல் வராது. இதனாலதான் எலெக்ஷன் டைம்ல பெருசா படம் வரல. விக்ரம் 3 அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் வர கண்டிப்பா டைம் ஆகும், நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். LIC படம் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த வருஷம் எண்டு இல்ல அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்ல வரும். சலார் படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேக்குறீங்க. கலெக்ஷன் வைஸ் படம் ஹிட்டு தான். லால் சலாம் OTT பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அதை பத்தி அவங்க சொல்லவே இல்ல, நான் சொன்னா சொல்றேன். பிந்து மாதவி போலீஸா பண்ண படம் எதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு கரெக்டா தெரியல. ஏதாச்சும் தெலுங்கு படமா இருக்கும்னு நினைக்கிறேன். யாராச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க.
காஞ்சனா 4 ஷூட்டிங் எப்போன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த வருஷம் அதுக்கான அப்டேட் வரும் நான் எதிர்பார்க்கறேன். விக்ரம் எப்படி அண்டர்ரேட்டட் ஆக்டரா இருக்காருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸ்டார்டிங்ல அவருக்கு கமர்ஷியலா சூப்பரா தான் போச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துக்கும் அவரு நிறைய டைம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதான் இதுக்கு முக்கியமான காரணம். கில்லி புக்கிங்ஸ் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. புக்கிங்ஸ் ஓப்பன் ஆனா நானே சொல்லுவேன். தனுஷ் 1001 வடச்சென்னை 2 பண்ணாம இளையராஜா பயோபிக்க பண்றாரு. அவரு நல்ல மியூசிக் டைரக்டர் தான். இளையராஜாவுக்கு ஆட்டிடியூட் அதிகம். ஏன் அவரோட படத்தை இவர் பண்றாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆட்டிடியூட் அவருக்கு இருந்தாலும் சினிமாவுக்கு அவர் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. சோ அதை தான் படமாக்க போறாங்க. இதையெல்லாம் காமிக்க மாட்டாங்க. ஹை பட்ஜெட் படத்துக்கும் லோ பட்ஜெட் படத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஹை பட்ஜெட்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு பெரிய பெரிய ஆர்டிஸ்டா உள்ள போட்டு அவங்களுக்கு சம்பளத்தை அதிகமா கொடுத்து ஹை பட்ஜெட்டா மாத்துறது. இன்னொன்னு படத்துக்கு மட்டுமே அதிகமா செலவு பண்ணி ஹை பட்ஜெட்டா எடுக்கிறது. லோ பட்ஜெட் எப்பவும் போலதான் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட உள்ள போட்டு கம்மியான பணத்துல எடுக்கிற படம். ஒருத்தர் ஒரு பெரிய கேள்வியா கேட்டிருக்காரு. ஷார்ட்டா சொல்லணும்னா ரியல் ஈவெண்ட்டை பேஸ் பண்ண மூவி எடுக்கிறாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ரெபல் இது கேரளாவை பேஸ் பண்ணி இருக்கு. கேரளாவை அதிகம் இது தப்பா தான் காட்டுது. அப்படி இருந்து அங்க உள்ள ஆக்டர்ஸ் எப்படி இதுல நடிக்கிறாங்க, அங்க எப்படி இது ரிலீஸ் ஆகுதுன்னு கேக்குறாரு. இதுக்கு முக்கியமான காரணம் ஸ்டார்டிங்ல கொஸ்டின்ல இருந்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு எடுக்கிற படம். சோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் அங்க உள்ள ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்க, அங்கேயும் ரிலீஸ் ஆகுது. சும்மா வீம்புக்குன்னு குறை சொல்லி படம் எடுத்தா அங்க சென்சர் பண்ணும் போதே தெரியும். அப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. ஆவேஷம் மைதான் படம் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க. மைதான் இன்னும் பார்க்கல. ஆவேஷம் சூப்பரா இருக்கு. இன்னைக்கு தான் பார்த்தேன். சப்டைட்டில்ஸ் வச்சு தான் பார்க்கணும். ஆனா படம் செமையா இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. மத்தபடி இதோட ரிலீஸ் ஆன ரோமியோ டியர்லாம் ஆவரேஜான படம் தான். வருஷங்களுக்கு சேஷம் நாளைக்கு தான் பார்க்க போறேன். அதுக்கு ரிப்போர்ட் நல்லா வந்திருக்கு. டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுவேன்னு சொன்னீங்க, அதை ஏன் ஃபாலோ பண்ணலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்கிட்ட இருந்த லிஸ்ட்டுக்கு எல்லாம் நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டேன். வேற என்ன போடுறதுன்னு தெரியல, அதான் போடல. ஆனா நாளைக்கு ஒரு வீடியோ வந்துரும். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.